முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்லி இயல்பிழந்து நில நடுக்கமுட்டு பாறை எனும் படிமம் கொள்ளுங்கிறான். எவ்வளவு பெரிய அறிவியல், எவ்வளவு பெரிய புவியியலை பாடுறான் பாரு. முல்லையும் குறிஞ்சியும் மலையை அழிச்சு காட்டை அழிச்சிட்டீங்கன்னா நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து பாலை எனும் படிமம் கொள்ளும். இன்னைக்கு என்ன ஆயிருது? ஒரு மலை இல்ல, வெட்டி தின்ட்டான். அதுக்கு பேர் குவாரி. வாரி வாரி மலையும் மண்ணை அள்ளி திங்கிறதுனால அதுக்கு பேர் குவாரின்னு வச்சுட்டான். அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமையை யார் தந்ததுன்னு கேட்கிறான் இயேசு மாஸ்டர். வளங்களை சுரண்டி கொழுப்பதையே வளர்ச்சி என்று கட்டமைத்தவன் யார்? கற்பித்தவன் யார்? காட்டை வெட்டி அழித்தால் நட்டு வைத்து விடலாம், தண்ணீரை உறிஞ்சி வைத்தால் தேக்கி வைத்து விடலாம். ஆனால் மணலையும் மலையையும் யார் உருவாக்குவது? இயற்கையின் அரும்பெரும் கொடை. மழை இல்லாத நிலம் பாலைவனமாகி விடும் என்கிற அந்த அடிப்படை அறிவில்லாதவர்களுடைய ஆட்சியை கொடுத்து விட்டு அல்லாடி கொண்டிருக்கிறோம். ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் நீரின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாட்டின் மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறதுங்கிறான். நீ எங்க இருக்கு மலை? எங்க இருக்கு? கண் முன்னே உன் நிலம் பாலைவனமாய் கொண்டிருக்கிறது என்பதை தெரியாது நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரு அறிவு சமூகம் சிந்திக்கணும். இன்னைக்கு அரசியல் எதுக்கு? படிக்கிற பிள்ளைகளுக்கு எதுக்கு அரசியல்? படிக்கிற பிள்ளைக்கு சினிமா அவசியமா இருக்குதா? படிக்கிற பிள்ளை அரசியல் பேசாம எவன் படிக்கிறது? கற்றவன் தான் மற்றவருக்கு வழிகாட்டணும். வேணாம் வேணாம் நீ விலை நிக்கணும். அன்பு பிள்ளைகளே, அரசியலை விட ஆகச் சிறந்த கல்வி உலகத்திலே ஒண்ணும் கிடையாது. அரசியலை கற்பிக்காது கல்வியே இல்லை. பேசிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய வேந்தரையா சொல்றாங்க, அடுத்ததுல இருந்து நம்ம தொடங்குறோம் அரசியல் கற்பிக்கிறதுக்கு ஒரு பிரிவை நம்ம தொடங்குறோம்னு சொல்றாங்க. அரசியல் படிக்கணும், அரசியல் பேசணும். ஏன்? ஒரு மனிதனின் பிறப்பில் இருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. நீ என்ன படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், அந்த எவ்வளவு சம்பளம், அது எந்த ஊர்ல அந்த பணியை செய்யணும், எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. பிறப்பு சான்றிதழ் வாங்குவது இறப்பு சான்றிதழ் வாங்குவது வரை அனைத்து முடிவெடுப்பது அரசு. மின் கட்டணம் எவ்வளவு, அரிசி எவ்வளவு, பருப்பு விலை எவ்வளவு, எல்லாவற்றையும் நிர்வகிக்கிறது முடிவெடுப்பது யார்? அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அறிவியல், புவியியல், வேதியியல், உயிரியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல் என்பதை அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளும். நாம் தீர்மானிக்கணும். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி நிற்காது என்கிறான் அரிஸ்டாட்டில். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் நீ யாரை வெறுக்கிறாயோ அவனுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் பிளாட்டோ. அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாதுங்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்குதுங்கிறான் புரட்சியாளர் லெனின். அரசியல் வேண்டாம் என்று சொல்வது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு ஒப்பானது. மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்த அரசியலை பிரிப்பதும் ரெண்டும் ஒன்றுதான். பேசணும். வரிசையில் இன்னும் வாக்கு செலுத்துறது இல்ல தம்பி, அது இல்ல அரசியல். 500,000 வாங்கிட்டு வாக்கு செலுத்துறது இல்ல அரசியல். ஒரு நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற வலிமை மிக்க இயல் அரசியல். அதை புரிஞ்சுக்கணும். பேசு, அரசியல் பேசு. பேசுறான், கேரளால பேசுறான், தேநீர் கடையில எல்லா இடங்கள்லயும் பேசுவான். அதனாலதான் அங்க வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை வாங்கினார்கள் ஒரு செய்தியை காட்டு பார்ப்போம். இப்படிதான் இலவசத்தை அறிவிச்சுட்டு இருக்கானா? கேடுகட்ட சமூகமடா தம்பி, இது கேடுகட்ட ஆட்சி முறை. நீங்க ஆள் மாறுது, ஆட்சி மாறுகிறது. ஆட்சி முறை மாறுகிறதா? உடன் பிறந்தவனே, ஆட்சி முறை மாறுகிறதா? இந்த கட்சி வந்தாலும் சாராயம் இருக்குது, இந்த கட்சி வந்தாலும் சாராயம் இருக்குது. இவன் வந்தாலும் ஊழல் லஞ்சம், இவன் வந்தாலும் ஊழல் லஞ்சம்.
இவன் வந்தாலும் இருட்டு, இவன் வந்தாலும் இருட்டு, இவன் வந்தாலும் திருட்டு, இவன் வந்தாலும் திருட்டு, இவன் வந்தாலும் பாலியல் கொடுமை வன்கொடுமை, இவன் வந்தாலும் பாலியல் கொடுமை வன்கொடுமை. என்ன இருக்கு? ஆள் மாறுது, ஆட்சி முறை மாறுகிறதா? ஆட்சி முறை மாறணும். அறிவு சமூகம் சிந்திக்கணும். விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி, முதல் அதப்படி. எங்க விழிப்புணர்வு? உனக்கு சேவை செய்ய வருகிறவன் எதற்காக வாக்குக்கு காசு தருகிறான்? வாக்குக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்திலே ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பதை நீ சிந்தித்தால் அதான்டா விழிப்புணர்வு, அதான்டா விழிப்புணர்வு. ஒரு முதலாளி முதலீடு செய்கிறான், ஒரு தொகுதிக்கு 15 கோடி 20 கோடி முதலீடு செய்கிறான் என்றால் மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கா? இதை அறிவு சமூகம் சிந்திக்கணும். எப்படி ஊழல் லஞ்சத்தை ஒழிப்ப? எப்படி ஒழிப்ப? நீ நோட்டை வாங்கிட்டு ஓட்ட வைக்கிற, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான், அவ்வளவுதான்.